இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு பெரிய சப்ஜெக்டா இருக்கு. இதை எப்படி எளிமையா படிச்சு முடிக்கிறது? இவ்வளவு பெரிய புக்கா இருக்கு. நாங்க இதை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிரம் படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில வருத்தம்லாம் நெறைய பேர் தெரிவிக்கிறாங்க. பட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமே. இவ்வளவு பெரிய புக் தான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் என்ன அப்படின்னா, ஒரு சீரியல் எடுத்துக்கிறேங்க. டிவி சேனல்ல நம்ம வீட்ல சீரியல் பார்ப்பாங்க. டெய்லி கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு அவங்க அந்த சீரியல பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா டிவி ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்க உட்கார்ந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, முந்தா நாள் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போற இடத்துல தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு புக் படிச்சாலுமே, அந்த புக் சலிப்படைகிறப்போ, அதாவது போர் அடிக்கிற கட்டத்துல அந்த புக்க மூடி வச்சுட்டு எந்திரிச்சிராதீங்க. இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அப்படி நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த புக்க எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. சோ நீங்க எந்திரிக்கிற கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த புக்க குளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் வொர்க் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல புக் ரொம்ப இன்ட்ரஸ்டடா போயிட்டு இருக்கிற மாரி பார்த்துக்கிறங்க. சோ இது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயம். சோ கண்டிப்பா இது உங்களுடைய ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.